லிங்கா டாபிக் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் சாகச இதயங்களுக்கு முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருவண்ணாமலை கோயில் பஞ்சபூத தலங்களில் ஒன்று. இந்த பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கோவில்களுள் ஒன்று. இந்த திருவண்ணாமலை 260 கோடி ஆண்டுகள் பழமையானது. இந்துக்களின் நம்பிக்கையின்படி 260 கோடி ஆண்டுகளில் ஒவ்வொரு யுகத்திலும் வெவ்வேறு மலையாக இருந்திருக்கிறது என கூறப்படுகிறது. கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், குரோத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தங்க மலையாகவும், தற்போது கலியுகத்தில் கல்மலையாகவும் இருந்திருக்கிறது. இந்த யுகங்கள் சேர்ந்ததுதான் 260 கோடி ஆண்டுகள். 260 கோடி ஆண்டுக்கு ஒரு முறை சிவபெருமான் பிரபஞ்சத்தை அழித்து புதுப்பிப்பார் என்பது இந்து சைவர்களின் நம்பிக்கை. சரி, இந்த திருவண்ணாமலை எப்படி தோன்றியது என்று பார்க்கலாம். படைக்கும் கடவுள் பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுள் விஷ்ணுவுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. என்னவென்றால், இதில் யார் பெரியவர் என்ற சண்டை. இதை கண்ட சிவன் ஒளிப்பிழம்பாக தோன்றினார். ஒளிப்பிழம்பின் அடியையும் முடியையும் பார்த்து வருகிறவரே பெரியவர் என்று உத்தரவிட்டார். பிரம்மரும் முடியை காணுவதற்காக அன்ன வடிவமெடுத்து சென்றிருக்கிறார். விஷ்ணு அடியை காண்பதற்காக வராக வடிவமெடுத்து சென்றிருக்கிறார். அடியை காண முடியாமல் சிவனிடம் சரணடைந்தார் விஷ்ணு. முடியை காண சென்ற பிரம்மன் தாழம்பூவை பார்க்கிறார். அது தான் சிவபெருமான் முடியில் இருந்து பல கோடி ஆண்டுகளாய் விழுகிறேன் என்றது. அந்த தாழம்பூவிடம், நான் சிவபெருமானின் முடியை கண்டுவிட்டதாக பொய் சாட்சி சொல்வதற்காக சிவனிடம் கூட்டி வந்தார். அந்த தாழம்பூவும் பிரம்மரின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவனிடம் பொய் சாட்சி சொன்னது. பொய் சாட்சியால் கோபமடைந்த சிவன் தண்டனை வழங்கினார். தாழம்பூ சிவனின் பூஜையில் பயன்படாது. பிரம்மாவுக்கு பூலோகத்தில் கோவில் கிடையாது. அதன் பின் தாழம்பூவும் பிரம்மாவும் மன்னிப்பு கேட்க, தாழம்பூ அவர் குழந்தையாக அவதரித்த உத்திர கோசமங்கை என்னும் திருத்தலத்தில் மட்டுமே பயன்படுத்துவர் என்றார். பிரம்மர், விஷ்ணு, சிவன் சேர்ந்தே லிங்க வடிவம் உருவானதாக கூற்றியிருக்கிறது. கோயில் இருந்தாலும் கோயிலுக்கு பின்னுள்ள மலைதான் சிவன். நெருப்பு ஒளிப்பிழம்பாய் தோன்றிய சிவன் சமாதானமானதால் ஒளிப்பிழம்பு அடங்கி மலையானதாக சொல்லப்படுகிறது. அவர் மலையான நாள்தான் திருக்கார்த்திகை தீபத் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை தீபத் திருநாளில் திரளும் கோடான கோடி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் மலையின் மீது உள்ள ஜோதியாக. இந்த திருவண்ணாமலை கோவிலை சோழர்கள் முதல் நாயக்கர்கள் வரை பல மன்னர்கள் இந்த கோயிலுக்காக திருப்பணி செய்ததாக கூறப்படுகிறது. இந்த திருவண்ணாமலை கோயில் 25 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. 142 சன்னதிகள், 306 மண்டபங்கள் கொண்டது. பிரதோஷ நாட்களில் கிரிவலம் வருகிறார்கள் மக்கள். அவர்களுக்கு பாவ விமோச்சனம் கிடைப்பதாக ஒரு நம்பிக்கை. இந்த கோயிலுக்கு சென்றால் பார்த்தால் மட்டுமே முக்தியல்ல. இந்த அருணாச்சல ஈஸ்வரர் உண்ணாமலை அம்மாவை நினைத்தாலே முக்திதான். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி என்று சொல்லி இந்த வீடியோவை போட்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.